Hello viewers, welcome to my channel Easy to Learn CS. லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்துட்டு நார்மலாக ரொம்ப பெரிய லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதோட மெமரி லெவலும் சரி, அதோட ப்ராசஸிங் லெவலும் சரி, மோரார்லெஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சயின்டிஃபிக் ரிசர்ச் ஓரியன்டாக நான் ஒரு கம்ப்யூட்டரை வந்து டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட வந்து மெமரி ஆகட்டும், ஸ்பீட் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் ஸ்பீட் ஆகட்டும் ரொம்ப வெரி 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 ஹை லெவலில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக 3 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனலாக் கம்ப்யூட்டர், செகண்ட் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர், தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Analog computer is a form of computer that uses the continuous physical phenomena such as the electrical, mechanical, hydraulic quantities to model the problem being solved அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலாக் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இப்போ டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம ப்ரெஷர் செக் பண்ணுற மிஷின் இருக்குது பார்த்திங்களா, ப்ரெஷர் பார்க்கக்கூடிய அந்த மிஷின் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் தான். நார்மலாக வந்து அந்த ப்ரெஷர் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயரில் வந்து ஒரு பம்ப் இருக்கும். அதோட இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு துணி இருக்கும். அந்த துணியை கையில் கட்டிட்டு பம்ப் பண்ணுவாங்க. பம்ப் பண்ணும்போது இந்த ப்ரெஷரோட லெவல் வந்து டாக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் தான். சரிங்களா? இன்னும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அனலாக் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு கிட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கிட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் தான். சரிங்களா? அனலாக் கம்ப்யூட்டருக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம் இல்லைங்களா, காய்ச்சலுக்கு உண்டான டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மெஷின் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் தான். ஓகேங்களா? அனலாக் கம்ப்யூட்டர் வந்துட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பேசிக்காக யூஸ் பண்ணது. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு பில் போடுறதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஷினில் பிரிண்ட் அவுட் வரும். அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஒரு 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை டைப் பண்ணி அவங்க என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பில் மட்டும் வரும், சிஸ்டம் இல்லாமல். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் வகையில் தான் வரும். ஓகேங்களா? அனலாக் கம்ப்யூட்டரை இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதில் வந்து பாருங்கள் அனலாக் கம்ப்யூட்டர் பற்றி காட்டியிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ். நம்ம நார்மலாக வந்துட்டு ஃபிசிக்ஸ் லேபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏசி டிசி எல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஏசி கரண்ட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டிசி கரண்ட்டுக்கும் ஒன்று வச்சு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அதை தான் வந்து அனலாக் கம்ப்யூட்டருக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் நம்ம. டெம்பரேச்சர், ப்ரெஷர் மிஷினு, சரிங்களா, ஏசி டிசி அந்த இது மானிட்டர் மாதிரி இருக்குமே ஏசி டிசியில் அது சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அனலாக் கம்ப்யூட்டருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மைலேஜ் காட்டு இல்லைங்களா, அதையும் வந்து அனலாக் கம்ப்யூட்டரில் சொல்லலாம். இதெல்லாம் வந்து அனலாக் கம்ப்யூட்டருக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை தான் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம சிஸ்டம் வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து டிஜிட்டலைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அதை டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பு, சிஸ்டம், டெஸ்க்டாப்பு இது எல்லாமே வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு கீழே வரும். சரிங்களா? டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. A computer that perform the calculation and logical operation with quantities represented as digit usually in a binary number system அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த ஒரு வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது பைனரி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட்டு கொடுக்கும்போது நம்மளோட லாங்குவேஜான இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிஸ்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனரி நம்பர் சிஸ்டம் மட்டும்தான் தெரியும். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான்
சிஸ்டத்துக்கு தெரியும். நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கனாலும் சரி, எந்த லாங்குவேஜில் கொடுத்தீங்கனாலும் சரி, சிஸ்டம் வந்து 0s and 1s வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்சு, சரிங்களா, ஸ்மார்ட் வாட்ச்சு சொல்லலாம், சரிங்களா. அதே மாதிரி எல்லா சிஸ்டத்தையும் சொல்லலாம், லேப்டாப்பு, நார்மல் சிஸ்டம், டெஸ்க்டாப்பு எல்லாத்தையுமே சொல்லலாம், சரிங்களா, டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னா அனலாக் கம்ப்யூட்டரும் டிஜிட்டல் கம்ப்யூட்டரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான் வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம பெட்ரோல் பங்க்குக்கு போகிறோம் இல்லைங்களா, பெட்ரோல் பங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு எவ்வளோ ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ருப்பீஸை டைப் பண்ணிவிட்டு எத்தனை லிட்டர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்ரோல் வந்து நமக்கு நிரப்பி கொடுப்பாங்க, சரிங்களா. அந்த பெட்ரோல் பங்கில் அந்த மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஹைப்ரிட் கம்ப்யூட்டர், ஓகேங்களா. சப்போஸ் நம்ம பில் கேட்குறோம் அப்படின்னா அந்த பில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்ரோல் பங்கில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மெஷினை வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அதிலேருந்து நமக்கு பில் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. அதுதான் வந்து அனலாக் கம்ப்யூட்டர், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி வார்டில் வந்துட்டு பேஷண்ட்டோட கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கிளிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட என்ன சொல்கிறது, ஹார்ட் பீட் ரேட் வந்து சொல்லிகிட்டே இருக்கும், பல்ஸ் ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த பல்ஸ் ரேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த கிளிப் வந்து கையில் போட்டிருப்பாங்க, சரிங்களா. அதில் வந்து டிஜிட்டலைஸ்டாக வந்துட்டு ஒரு மெஷின் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மெஷினில் வந்துட்டு நம்பர் வந்து ஓடிட்டே இருக்கும், சரிங்களா. அனலாக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு கையில் போடுறாங்க இல்லையா, அந்த கிளிப்பை வந்துட்டு நம்ம அனலாக் கம்ப்யூட்டராக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அந்த டிஜிட்டல் மெஷினில் தெரியக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஹாஸ்பிட்டலில் நிறைய இடத்துல வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்காகட்டும், ப்ரெஷர் செக் பண்ணுற மிஷினை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல் பங்க்கில் யூஸ் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல்ஸில் மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. அவங்க வச்சுருக்கக்கூடிய பெரிய பெரிய மிஷின்ஸில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அனலாக் கம்ப்யூட்டரும் டிஜிட்டல் கம்ப்யூட்டரும் சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்னால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். காம்பினேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் தோஸ் ஆர் கேபபிள் ஆஃப் இன்புட்டிங் அண்ட் அவுட்புட்டிங் இன் போத் அண்ட் டிஜிட்டல் அண்ட் அனலாக் சிக்னல். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் செட்டப் அவர்ஸ் a cost effective method of performing the complex simulations அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஓகேவா வியூவர்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.